மச்சி நிச்சி வந்த நேரம் மண் மணக்குது நான் என்ன குளிக்கவே இல்லையா அப்புறம் எப்படி மணக்கும் உனக்கெல்லாம் போய் இன்ட்ரோ பாட்டு பண்ண மாதிரி உள்ள புடி அச்சா அப்ப எனக்கு இல்லாமல சில்லறையே செதற விடுறாரு. உனக்கு அது ஒண்ணுதாமா தெரியுது, அவருக்கு 3 பேர் தெரியுது. அது 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுத. அடிப்பாங்கன்னு சொன்னனால எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். இப்ப நீங்க உங்கள் அன்புக்குரிய அத்தான்களை கவனிக்க போறீங்க, அன்பா உணவு கொடுத்து, ரைட்டா? இத்தினோண்டு சாப்பிட்டாதான் உங்க உடம்பு கொஞ்சம் பூசினா போல இருக்கும். சாப்பிடுங்க. இந்தாங்க. இதுங்களுக்கு சக்கரை வேறையா? நான் குடுன்னேன், அது ஊட்டன்மான்னு கேக்குது. ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா. அவ ஊட்டி 2 சாப்பிட்டா நான் 4 ஊட்டுவேன் சாப்பிடணும். நல்ல மேல எடுத்து ஊட்டுமா? நக்கல்யா அவனுக்கு. எனக்காக இன்னும் ஒன்னே சாப்பிடுங்கப்பா. என்ன விடுமா, எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க. நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? அப்படிதான் குளிஞ்சா கொடுக்குறது எல்லாமே நல்லா இருக்குமா? மாப்பிள, இந்த அல்வா ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. நல்லா இருந்துச்சு முடியாது. நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். பேபியா 5 லட்சம் குளிஞ்சாட வாங்கிட்டு இப்ப என்ன தம்பி பேபி? See my face, I'm like a baby. எது பேசினாலும் தப்பா எடுத்துட்டா. நீ ஒன்னும் அன்பா ஊட்டுற மாதிரி இல்ல, வச்சு வாயில குத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்குதா எங்க அம்மா வந்ததுதான் இன்னொரு 5 ஊட்டி இருப்பாங்க. அடடா, என்ன இது சின்ன பிள்ளையாட்ட சாப்பிட்டுட்டு அள்ளி வெயிங்க. இப்படி சாப்பிடறத விட்டுட்டு என்ன கொக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க? உடல் மட்டும் இல்ல, நரம்புல கூட சாப்பாடு ஏறி இருக்கு. அந்த அளவுக்கு எப்படியா சாப்பிட்ட? சாப்பிடல சார், தெரிஞ்சுட்டானுங்க. அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணி ஃபுட்ட வெளியில எடியா. உனக்கு முடியுமா? என்ன தம்பி ராஜ வாழ்க்கை போல் இருக்கு. ஏய் உடும்ப, மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. காரமா இருக்காது. ஓ, அந்த வடை தான் போயிட்டு இருக்கா அப்ப உள்ள. என்னடா பாக்குற? எதிர்பார்க்கல. கண்ணு தெரியல, சொல்ல முடியாம தான் இருக்கீங்களா? ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இது குறிச்சு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மோருமா அதுல விசங்க வந்திருக்கேன். விசங்க வந்திருக்கேன். பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ரொம்ப கவுதா. சிவாஜி, சிவாஜி, காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. ஐயோ, கண்ணு கலங்குது, அந்த வடை வாய்க்கு போலன்னு சொல்ல முடியாம அழுதுட்டு இருந்தீங்களா தம்பி? என்னத்த சொல்றதுன்னு தெரியலாங்கன்னு. மோர் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா தம்பி? கண்ணு வேண்டாடா சாமி. டேஸ்ட்டை மாத்திருங்கன்னு, இல்லாட்டி அது ஒரே அந்த உரைச்சிட்டே இருக்கும். நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. இப்போ நான் உப்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ வந்து அவர் என்ன நான் ஊட்டுவேன் சார், அவர் இப்ப என்ன கொஞ்சிட்டே ஊட்டணும். என்ன கேட்ட? அதான் நீங்க உங்களுக்கு ஊட்டுவீங்க, அவர் கொஞ்சிக்கிட்டே உங்களுக்கு ஊட்டணுமா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். இல்ல சார், என்ன இப்படி பண்ணிட்டு போனா அவ காண்டாகுவா. கேட்டுக்க, புஜுக் புஜுக் பண்ணுங்கப்பா. நீ பண்ணனால இப்ப நீ குளிஞ்சா கழிச்சு நல்லா புஜுக் புஜுக் பண்ணு, புஜுக் புஜுக் பண்ணு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவன் பாவம் என்ன நிலைமையில இருக்கானே தெரியாம நீ கொஞ்சம் சொல்றவனே. டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பாத்துக்கலாம் அங்கிள். என்ன சார்? புளிய கலக்கிட்டாங்க. புளிய கலந்துட்டாங்களா? அண்ணே, இதனால நல்லா இல்ல. என் வசத்தையே குடிச்சிட்டு என்னையே திட்டுறீங்க. இது நல்லா இல்ல. ஆத்தடி எத்த தண்டி. நான் யாருக்கு சொத்த போட்டாலும் பாசத்தோட போடுறேன். நான் எவ்வளவு போட்டாலும் சாப்பிடுவேன். ஆக்சுவலா அவங்க ஊட்டவல்ல, உன்னை போட்டு தள்ள வந்திருக்காங்க. அத மீறினா ரொம்ப கடுப்பாயிடுவேன். போட்டு தள்ளிடு. முடிஞ்சிருச்சுல்ல? இனிய முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். எங்க போனாலும் நம்ம 3 பேரும் ஒண்ணா தான் போறோம். சிக்கல் வந்தா மட்டும் எனக்கு வந்து நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. அப்படி நான் சாப்பிடல.
கொடுக்க ரீசன் இருக்கு. என்ன எங்க அக்காவை சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாவடிக்கிறீங்கல்ல, இப்ப சாப்பிடுங்க. இது நீங்க இவ்வளவு போட்டிருக்கீங்க. என்ன குறைஞ்சு போயிடும் தின்னு. என்னம்மா? எனக்கே தெரியும், இது ஆனந்த கண்ணீர். பழம் காரமா இருக்கு. தாங்க முடியல. அது கார பலாப்பழம். இது கும்பி பாகம்பா. எதுவும் இல்ல, மிளகா பொடியை போடாம மிளகாவை கையில அரைச்சு போட்டேன். எதுவும் இல்ல. சைடுல இடம் இருக்கு, வாய மட்டும் தரங்க, நான் கொடுத்துருவேன். உழைச்சு போ. இப்படி ஒரு குழந்தையால நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அது 4 பழமுமே இதுதான் மிளகா பழம். என் மகனுக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. பில்லி சூனியம் இல்ல, இது சில்லி சூனியம். அவர் காட்டுல ஓன்னாரு. அது என்ன உள்ள மிளகா இருக்குன்னு தான் சொன்னாரு. இப்போ தேவையா இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரடிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆகி போச்சு. எனக்கு அத்தாங்கிட்ட இந்த உரிமை இருக்கு. அக்கா இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. குர்ரா அவளுக்கு உரிமை இருக்கு, நீ சும்மா இரு. அவளுக்கு உரிமை இருக்கா? மாமா வந்து நிறைய செலவு பண்ணுவாரு. எனக்கு உரிமை தானே, மாமான்ற உரிமையில நான் கேட்கறேன். அதை அவர் வாங்கி கொடுக்கறாரு. அதை எப்படி அவ வேண்டாம் சொல்லலாம்? ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. எனக்கு கேட்டனா அது கிடைக்கவே கிடையாது. கடைசியில அவ கேட்டானா உடனே இந்த இப்ப கேக்குறானா அடுத்த செகண்டே அது வாங்கி கொடுத்துருவாரு. நான் என்னைக்காவது ஊருக்கு வந்தேன்னா எனக்கு சூப்பரா சூடா பிரியாணி வாங்கி தரேன் சொன்னீங்க. வாங்கி கொடுத்தீங்களா? இன்னைக்கு வாங்கி கொடுங்க மாமா. ஆமா போலாம். ஆட்டோ கொடுங்க. அது என்ன புரியல. அவங்க கேட்கும்போது வாங்கி கொடுத்துற மனசு வந்துருது. எனக்கு ஒரு புது பலூன் வாங்கி கொடுங்க அங்கிள் ப்ளீஸ். அப்படி கேளு. யோ இந்த பிள்ளைக்கு ஒரு பலூன் ஒன்னு குடியா. அந்த வீட்ல பையனே இல்ல. இப்போ நான் தான் மூத்த மருமகனால நான் அந்த பிள்ளைக்கு எதா இருந்தாலும் எடுத்து செய்ய வேண்டியது. சோ அந்த பிள்ளை கேட்கும்போது என்னால தடுக்க முடியாது. குழந்தையாங்கிறவ பெத்த குழந்தைக்கு சமம். இப்ப நான் என்ன கேக்குறேன், யாருக்கிட்ட உரிமையா நான் அப்ப வாங்கி தரேன்னு சொல்ல முடியும்? எனக்கு இத சொல்லணும். ஆனா அவர் அப்புறம் கூட வாங்கி தர மாட்டார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. என்ன வெளியில கூட்டிட்டு போறது கார்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்றது. ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? அது எப்பவுமே நான் கொடுக்க மாட்டேன் ஃப்ரண்ட் சீட். சரி ஓகே, அத நான் விட்டு கொடுக்கறேன். டேய் விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டுப்புலி. விட்டு கொடுக்கறத பத்தி நீங்க எப்படி சொல்ல முடியும்? விட்டு கொடுக்கறதுங்கிறது அவங்க செய்யறது. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வந்து என்ன உரிமையோட வெளியில கூட்டிட்டு போறது அத அவ ஸ்டாப் பண்ண கூடாது. அவருக்கு ஆபீஸ்லயே வேலை கரெக்டா இருக்கு, என்னையே கூட்டிட்டு போக முடியல. பொசசிவ்லா ஆவறாளே. உங்க கணவர்கிட்ட அவங்க கொழுந்தியா யாராவது இப்படி கிளைம் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா என்ன? எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா டொமேட்டோ சாஸா? சார் இப்ப அவருக்கும் எனக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். எப்படி? ஆமா மாமா, நீங்க சொன்ன மாதிரியே அவ மக்காதான் இருக்கா. அவர் வந்து இப்ப எங்கனா வெளியில போறாரு, என்ன நடக்குது எல்லாமே வந்து என்கிட்ட சொல்வாரு. சௌந்தர்யா ஒன்னதான் சொல்லுங்க வேடி மாமா. அதாவது அவரு உங்களோட ஷேர் பண்றத அவங்க கேட்க கூடாது. கேட்க கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. என்னடி மாமா வந்தாரு உன்கிட்ட மட்டும் பேசிட்டே இருக்காரு, என்ன பேசுனீங்க சொல்லுங்க அப்படின்னு. உன்னை ஏன் கூட தனியா வர சொன்னா அவ கூட தனியா போயிட்டு இருக்கேன். அது வந்து அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால தான் என்கிட்ட பர்சனலா சொல்றாரு. வந்து என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். இந்த ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு ஆயிரம் போட்டுருக்கு. என்ன பார்த்தா பாவமா இல்லையா? இல்ல எனக்குல ஜாலியா தான் இருக்கு. நான் உங்களை ஃப்ரெண்டா பார்க்கல, ஒரு மனசாட்சியா பார்க்கறேன். இது மனசாட்சியை பாக்குறேன். ஆமா சார். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். இந்த தோழி மட்டும் ஒருவேளை உங்க தங்கச்சியா இல்லாம இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சண்டை தான் நடக்கும். சண்டை. என்னைய அடிச்சியா உன்னை சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். அவங்க இடத்துல உங்களை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவே நான் ஒரு பையன் கூட கொஞ்சம் கொலாவி பேசிட்டு இருந்தா நீங்க பொசசிவ் ஆக மாட்டீங்களோ? அதை விட சும்மா விடுவேன், கைய கால்லாம் முறிச்சு போட்டுக்க மாட்டேன். ஒரு சிஸ்டர் எப்படி திட்டுவாங்களோ அது போல எல்லா விஷயத்தையும் திட்டுவாக்கிட்டே இருப்பேன். எது ஒன்னால பாரு இவன் என்ன திட்டுறான். இந்த அத்தான அண்ணன் ஆக்கினா என்ன பிரச்சனைனா, அண்ணன்ட்ட என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அண்ணன் அவர் மாமாவா அத்தான ஆயிட்டாரு, நீங்க அவர் அண்ணனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் சிக்கல். அதுதான் உங்ககிட்ட ப்ராப்ளமே. அது வர மாட்டேது. கூப்பிட்டுருங்க மாமான்னு, வேலை முடிஞ்சிடும். ஒரே ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிட்டு போயேன். நான் கூட இவ்வளவு வெக்கப்பட்டது இல்லையே. நீ என்னடி வெக்கப்பட்டுட்டு இருக்க? அண்ணேன்னு சொல்லல ஈஸியா இருந்துச்சா, மாமான்னு சொல்ல எவ்வளவு கூச்சம் இருக்கு. கூப்பிட மாட்டேன். இந்த செயின் உனக்கு அழகா இருக்கு, உனக்கு தான் இது அழகா இருக்கு அப்படிம்பாங்க. இவ்வளவு அழகா கிளி மாதிரி இருக்கா. ஏன் அப்ப எனக்கு நல்லா இல்லையா, அவளுக்கு மட்டும் சொல்றீங்க அப்படிங்கிறது. ஆமா நான் கிளி மாதிரிலாம் இல்ல, நீங்க எப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல பொசசிவ் ஆகுறதுனால நெக்ஸ்ட் அந்த அதாவதுனா
பயப்படுறாங்க. என் விளையாடுனது போதும், சொன்னா கேளு. உங்க அக்கா பாத்துட்டா அக்காவை வெறுப்பேற்றி பார்ப்பதில் அப்படி என்ன சந்தோஷம்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். ஏன்னா வீட்ல இருக்கும்போதும் நிறைய சண்டை போட்டுட்டே இருப்போம் நாங்க 2 பேரும். நீ எதுக்கு ஏன் இடத்துல வச்ச? உன் இடம் எழுதியா வச்சிருக்கு? ஆமா எழுதிதான் வச்சிருக்கு. மூட்டு கிளம்பு. நீ முதல்ல மூடு. நீ முதல்ல மூடு. இப்ப அவர் மூலியமா வந்து அது பொசு வாக்குறது அப்படிலாம் பண்ணுவாங்க. மாமா ஒண்ணு வேணும்னேலாம் பண்ணல, நிஜமாவே உன்னை வெறுப்பேத்து தான் பண்ணாங்க. அது ஒரு சந்தோஷம் சார். அது வந்து அவளை ஏதாவது என்ன ஒரு ரியாக்ட் என்ன பண்றான்னு பார்க்கலாம். நாளை பின்ன அவ எதுக்கு இங்க வரணும்? ஓ நீங்க 2 பேரும் ஒட்டி ஒராசி டான்ஸ் ஆடுறதுக்கா? எவ்வளோ லவ் வச்சிருக்கா அவர் மேல, எவ்வளோ பொசசிவ் ஆகுறா. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கணும். உன்னை பொசசிவ் ஆக்கி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் இவளை வர சொன்னேன். ஆனா நீ இவ்ளோ பொசசிவ் ஆவன்னு சத்தியமா எனக்கு தெரியாது பொண்ணுண்டு. நீங்க எங்க இருக்கீங்க? என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க